வணக்கம். இன்று திருமண பதிவில் நாம் 8வது பதிவாக திருமணம் பதிவு செய்யும் முறை, வரன்களின் தகவல்களை பதிவு செய்யும் முறையை பற்றி பார்ப்போம். குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்த பிறகு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடம் ஆலோசனை செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்கள் குலதெய்வத்திடம் சென்று அந்த பிள்ளைகளின் ஜாதகத்தை குலதெய்வத்தின் காலடியில் வைத்து சிறிய பூஜை செய்து வணங்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் நல்ல வரனாக நல்ல குடும்பத்திலிருந்து அமைய வேண்டும், எம்பெருமானே குலதெய்வமே கருணை காட்டுங்கள் என்று வேண்டி மனதார வேண்டி விடைபெற்று வீட்டுக்கு வாருங்கள். அப்படி வந்து 90 நாட்களுக்குள் உங்களுக்கு வீடு தேடி வரன்கள் நல்ல முறையில் அமையும். இப்படி அமைந்தால் அது பெயர் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று பெயர். அது கடவுளின் நேரடி கருணை என்று கூட சொல்லலாம். ஆகவே அந்த முறை முதல் முறை. இது ஏறக்குறைய சுத்த ஜாதகமாக இந்த மாதிரி ஜாதகங்கள் அமையும். காரணம், இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ஜாதகம் வெளியில் செல்லாமல் நேரடியாக வரன்கள் நேரடியாக வீட்டுக்கு வந்து முடித்துவிட்ட காரணத்தால் இது ஏறக்குறைய சுத்த ஜாதகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 90 நாட்களுக்குள் அந்த திருமணம் வீடு தேடி வந்து நல்லவர்களாக அமையவில்லை என்றால் பெற்றோர்கள் அந்த வரன்களின் தகவல்களை ஒரு நல்ல கைராசி உள்ள மையத்திலோ அல்லது நம்பிக்கை உள்ள ஒரு மையத்திலோ அல்லது தற்போது வாட்ஸ்அப் என்ற நிலை வந்துவிட்ட காரணத்தால் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு ஊரிலும் உறுப்பு என்ற பெயரில், குழு என்ற பெயரில் இலவசமாகவோ பணம் பெற்றுக்கொண்டோ ஊருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு சென்று உங்கள் பிள்ளைகளின் வரன்களை தகவல்களை பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்யும் போது தனியார்கள் நடத்தும் மையத்தை பொறுத்தவரை அவர்களுடைய செயல்பாடு என்னவோ அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நம்முடைய இனத்துக்காக அங்கங்கு நடத்தப்படும் குழுக்கள் குறிப்பாக 95% இலவசமாகத்தான் செயல்படுகின்றன. அந்த இலவச தகவல் குழுக்களிடம் அந்த குரூப் அட்மினிடம் தொடர்பு கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் மிக நல்ல இடத்தில் திருமண வரம் அமைத்து கொடுக்க விரும்புகின்றோம் சந்தோஷமாக. ஆகவே நீங்கள் இந்த ஊரில் ஒரு குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். ஆகவே என் பிள்ளைகளுக்கும் உங்கள் குழுவின் மூலமாக எங்களுக்கு சேவை செய்து தாருங்கள். அதற்காக என் வசதிக்கேற்ற முறையில் ஒரு தொகையை உங்கள் குழுவுக்கு அனுப்பி வைக்கின்றேன். இதை உங்கள் குழுவின் செயல்பாட்டுக்கோ அல்லது நம் இனத்தின் செயல்பாட்டுக்கோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணம் அப்படி இந்த குழுவின் நிறைவேறினால் அதற்கு பிறகும் ஒரு நல்ல தொகையை இந்த இலவச தகவல் மையத்துக்கு நான் கண்டிப்பாக அளிக்கின்றேன் என்று நீங்கள் அந்த குரூப் அட்மினிடம் சொல்லுங்கள். திருமணம் மிக சிறப்பாக, மிக விரைவாக, மிக அழகாக அமையும் என்பது என்னுடைய கடந்த கால அனுபவம். ஏனென்றால் இறைவனுடைய கொள்கையே எப்போதும் கொடுங்கள், கொடுத்து கொண்டே இருங்கள், அது பல வகையில் திரும்பி வரும் என்பதுதான் இறைவனுடைய அனுகிரகமும் அவருடைய கோட்பாடும் இதுதான். அதைத்தான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஆகவே சரி, இப்படி திருமணத்துக்காக பணம் கட்டி பதிவு செய்தால் திருமணம் மிக விரைவாக முடிந்து விடுமா என்று சில பேருக்கு ஐயம் உண்டு. அதற்கும் பதில் சொல்கின்றேன். திருமணம் என்பது முழுக்க ஆண்டவனால் நடத்தப்படுகிறது. அதனால தான் ஒரு குழந்தை பிறக்கும் போதே யாருக்கு யார் மூலியமாக யார் அமைய வேண்டும், அது எப்படி அமைய வேண்டும், எங்கே அமைய வேண்டும், அது எப்போது அமைய வேண்டும் என்பதெல்லாம் முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஆனாலும் பெற்றோர்களின் கடமை என்ற காரணத்தால், பெற்றோர்கள் கடன் என்ற காரணத்தால் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து முயற்சி எடுத்துதான் ஆக வேண்டும். அந்த முயற்சியில் சில நேரம் காலதாமதம் ஆகிறது. சில பேருக்கு 3 மாதத்தில், சில பேருக்கு 6 மாதத்தில், சில பேருக்கு 1 ஆண்டில் திருமணம் நல்லபடியாக முடிந்து விடுகிறது. ஒரு சில நண்பர்கள் சில வரன்களுக்கோ 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் உண்டு. குறிப்பாக அந்த பெற்றோர்களின் பாவ புண்ணியம் ஒரு காரணம், 2வது பிள்ளைகளின் ஜாதக அமைப்பு ஒரு காரணம், 3வது பிள்ளைகளின் உடல் அமைப்பு, பொருளாதார நிலைமை, படிப்பு சூழ்நிலை, இது போன்ற ஜாதக அமைப்பு என்ற பல விஷயங்களில் அது காலதாமதம் ஆவதற்கு பல காரணங்கள் உள்ளன.
என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பணத்திற்கும் திருமண தகவல் மைய பதிவுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பணமும் பதிவு என்பது, திருமண பதிவு என்பது தர்மம். தர்மம் இது எத்தனையோ தர்மம் செய்தோம். உணவுக்காக ஒரு தர்மம், குழந்தைக்கு உணவுக்காக நாம் வெளியே பணம் கட்டி உணவு வாங்கி நம் குழந்தையை வளர்த்தோம். கல்விக்காக செலவு செய்து குழந்தையை படிக்க வைத்தோம். அப்புறம் வேலைக்காக பணம் கட்டி வேலை வாங்கினோம். அதன் பிறகு திருமணம் என்ற உன்னதமான உயர்ந்த செயலுக்காக நாம் சந்தோஷமாக பணம் செலவு செய்து நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை உயர்ந்த சிறப்பான வாழ்க்கை அமைய நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணிவு. அது செலவு என்று கருதாமல் தர்மம் என்று நினைத்து கொண்டு அது புண்ணியம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதே வேளையில் மிக தற்காலிகமாக சில குடும்பங்கள் திருமணத்தில் பேசிக்கொண்டு திருமணத்துக்கு நடப்பதற்கு பதிவு செய்யும் போது ஒரு விதமாக சொல்லிவிட்டு திருமணம் முடிந்துவிட்டு அவர்கள் அந்த சம்பந்தப்பட்டவர்களை ஏமாற்றி செல்வதாக சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை போல தயவு செய்து பெற்றோர்களை செய்யாதீர்கள். காரணம், பணம் என்பது நம்முடைய செயல்பாட்டுக்கும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தான் பணமே தவிர அதை ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக கருத வேண்டாம். அதுவும் குறிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கின்ற போது அந்த பணத்தை கணக்கு பார்க்காதீர்கள். அப்படி கணக்கு பார்த்த குடும்பங்கள் இன்று காணாமல் போய்விட்டன. ஏனென்றால் திருமணம் என்பது மிக 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 உன்னத செயல். அந்த செயல் ஒரு இறைவன் ஆசையோடு இன்னொரு நண்பர் மூலமாக நடந்துவிட்ட பிறகு அந்த மையத்துக்கோ அந்த நண்பருக்கோ அந்த குழுக்கோ தங்களால் முடிந்த ஒரு தொகையை சந்தோஷமாக நேரில் சென்று வழங்குங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய தலைமுறைக்கு அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் என்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன். பணம் கொடுக்காவிட்டால் என்ன நடந்துவிடும் என்று தவறாக எண்ணி விடாதீர்கள். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எது சரி, எது தவறு, எது தர்மம், எது அதர்மம். ஆகவே தயவு செய்து உங்கள் எண்ணத்தையோ இதற்கு முன்பு தவறு செய்தாலும் அதை மாற்றிக்கொண்டு நேர்மையான வகையில் செயல்படுங்கள் என்று கூறி திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து வரங்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் அனுகிரகத்தோடு இவ்வளவு விரைவாக நல்ல முறையில் வாழ்க்கையில் அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு அமைய வேண்டும், அதற்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று எம்பெருமானை வணங்கி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.